கோவிந்தா, அண்ணா, நமக்கு நாளை பாசுர வகுப்போ அல்லது வேற ஏதாவது முக்கியமான வேலையோ இருக்கிறதா? இல்லை அண்ணா, நாளை பாசுர வகுப்போ வேறு ஏதாவது முக்கியமான வேலையோ இருப்பதாக தெரியவில்லை. ஏனண்ணா கேட்கிறீர்கள்? ஒன்று செய்வோமா? சொல்லுங்கள். நிச்சயமாக நமக்கு வேறு எந்த முக்கியமான வேலையும் இல்லையே. இல்லை அண்ணா, சொல்லுங்கள். நாளை எப்போதும் எழுந்திருப்பதை விட ஒரு 3 நாழிகை முன்னமே எழுந்து குளித்து அனுஷ்டானங்களை முடித்துக் கொள்வோம். சரி, முடித்துக்கொண்டு புறப்பட போகிறோம். எங்கே? ஒரு பாகவத சிரேஷ்டரை ஆச்சரியப்படுத்தப் போகிறோம். பாகவத சிரேஷ்டரையா? யாரது? சரிதான், நீ யூகித்திருப்பாய் என்று நினைத்தேன். நம் திருக்கச்சி நம்பி சுவாமிகளை அவர் நந்தவனத்தை விட்டு கிளம்புவதற்கு முன் போய் ஆச்சரியப்படுத்தினால் என்ன? செய்யலாம் அண்ணா. நாமும் அவரை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. அண்ணா, எனக்கு இன்னொரு யோசனை கூட தோன்றுகிறது. ஒரு நாள் அவர் காஞ்சியிலிருந்து திரும்ப போகும்போது அவருடனே சென்று நந்தவனத்தில் ஒரு இரவை கழித்தால் எப்படி இருக்கும்? அவரிடம் பேசிக் கொண்டிருந்தால் பொழுது போவதும் தெரியாது. நிறைய சத்விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆஹா, இது நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது. இந்த யோசனைப்படி ஒரு நாள் போவோமா, அல்லது தங்கள் யோசனைப்படி நாளையே போய்விட்டு வருவோமா? நாளை என் யோசனைப்படி, இன்னொரு நாள் உன் யோசனைப்படி. சரியா? சரி அண்ணா. ஓ, இங்கே இருக்கிறீர்களா? நான் உள்ளே எல்லாம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டும் பிரியம்மா? எதற்கு எங்களை தேடிக்கொண்டிருந்தீர்கள்? உன் பெரியப்பாவை இன்னும் காணோமே. காலையிலேயே வெளியே போனவர் இன்னும் வரவில்லையே. எங்கே போயிருக்கிறார், என்ன விஷயம் என்று உங்களுக்கு தெரியுமா என்றும் கேட்கலாம் என்றும் தான் வந்தேன். கோயிலுக்கு போயிருக்கிறார் அம்மா. கதிரேசன் கோயிலில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அல்லவா? அதற்கு மாத ஊதியம் ஒன்று கொடுத்து விடலாம் என்று அர்ச்சகரிடமும் கோயில் அதிகாரியிடமும் போய் பேசியிருக்கிறார். வருவதற்கு சற்று தாமதமாகும் தான். பார்த்தாயா, நான் அன்று கதிரேசனை பற்றி ஏதோ சொல்லி வைப்போம் என்றுதான் சொன்னேன். இன்று அவன் உன்னிடம் பாசுரம் கற்றுக்கொண்டு கோவில் பணிகளை செய்து கொண்டு புனிதாவுக்கு ஒரு நல்ல கணவனாக இருக்கிறான். எல்லாவற்றிற்கும் அண்ணாதான் காரணம். நிச்சயமாக நான் காரணமே இல்லை. நமக்கு தெரிந்த ஒரு பெண்ணின் வாழ்வு பாழாகிறதே, எப்படியாவது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடு என்று அம்மா பெருமாளிடம் செய்த பிரார்த்தனை தான் காரணம். கோயிலில் அந்த கதிரேசன் என்னவெல்லாம் பணி செய்து கொண்டிருக்கிறாராம்? நாம் எதிர்பார்க்காத வேலையெல்லாம் செய்திருக்கிறான் கோவிந்தா. அதற்கெல்லாம் அவன் உண்மையாக பெருமாளை பக்தி செய்வதுதான் காரணம். அவன் எப்படி இருந்தான் தெரியுமா ராமானுஜா? திருந்துவான் என்று அவர்கள் அகத்திலேயே யாரும் நம்பவில்லை. இன்று அவனிடம் ஆச்சரியப்படத்தக்க மாற்றம். எங்கெங்கோ அலைந்து திரிந்து திறமையான வேலையாட்களை அழைத்துக் கொண்டு வந்து நம் கோயிலில் உள்ள அத்தனை வாகனங்களையும் செப்பனிட்டு வர்ணம் பூச செய்திருக்கிறான். கோயில் நந்தவனம் அவன் கைவண்ணத்தால் இன்னும் அதிகமாக பூத்து குலுங்குகிறது. மடப்பள்ளியில் நீர் இறைப்பது போன்ற பணிகளை எல்லாம் அவனே எடுத்து போட்டுக் கொண்டு செய்கிறானாம். புனிதா அவள் மனதுக்குள் எப்போதும் உனக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பாளாக இருக்கும். கோவிந்தா, அவர் கோரேசனின் கணக்கு பிள்ளைதானே? ஆமாம் அண்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம் அம்மா. இவர் கோரேசனின் கணக்கு பிள்ளை. நமஸ்காரம். நீ இவரை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஐயா, உள்ளே வாருங்கள். வாருங்கள். வாருங்கள் வாருங்கள். அம்மா, கொஞ்சம் தீர்த்தமும் குளிர்ந்த மோரும் கொண்டு வருகிறாயா? இதோ கொண்டு வருகிறேன். இல்லை அம்மா, பரவாயில்லை, வேண்டாம். தங்களிடம் ஒரு முக்கியமான தகவலை சொல்லி தங்களை கையோடு அழைத்து போகலாம் என்று தான் வந்தேன். ஓ, பாசுர வகுப்பு அங்கு தொடங்கலாம் என்று சொன்னோமே, அது குறித்து ஏதாவது அவசரமாக பேச வேண்டியிருக்கிறதோ? அப்படியா? அதை பற்றி பேசவா என்னை அழைத்து வர சொன்னா? இல்லை ஐயா, யசமானி அம்மாவிற்கு சில நாட்களாக உடல்நிலை சரியில்லை. என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், யசமானி அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை. குடும்ப வைத்தியர் தினமும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். தினமும் வந்து பார்க்கிறாரா? உடம்பிற்கு என்ன? 2-3 நாட்கள் மருந்தை மாற்றி மாற்றி கொடுத்தும் குணமேதும் தெரியவில்லை. பிறகுதான் அது விஷக்காய்ச்சல் என்று கண்டுபிடித்தார். விஷக்காய்ச்சலா? ஆபத்தானது என்று சொல்வார்களே. அப்படி ஒன்றும் இல்லை ஐயா. அதுவும் நம் வைத்தியர் மிகவும் திறமையானவர். அது மட்டுமல்ல, கைராசியானவரும் கூட.
அதனால் யசமானி அம்மாவின் உடல்நிலை குறித்து பெரிதாக கவலை கொள்ள தேவையில்லை. அப்படியானால் சந்தோஷம்தான். சரி, கோரேசர் எதற்காக என்னை கையோடு அழைத்து வரச் சொன்னார்? சின்ன யசமான் தங்களை அழைத்து வர சொல்லவில்லை. யசமானி அம்மா தான் தங்களை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்று சின்ன யசமானை போக சொன்னார்கள். அதனால் தங்களை அழைத்து வர அவரே கிளம்ப இருந்தார். நான் தான் அவரை தடுத்து, நீங்கள் யசமானி அம்மாவின் பக்கத்திலேயே இருங்கள், நான் சென்று ராமானுஜர் ஐயாவை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடோடி வந்தேன். கோரேசர் தந்தைக்கு நீங்கள் இங்கு வந்தது தெரியுமா? அவரிடம் சொல்லிக் கொண்டுதானே இங்கே வந்தீர்கள்? இல்லை ஐயா, பெரிய யசமான் ஊரில் இல்லை. அதனால்தான் சின்ன யசமானரை யசமானி அம்மாவின் கூடவே இருக்க சொல்லிவிட்டு நான் கிளம்பி உங்களை அழைத்து போக வந்தேன். உண்மையிலேயே கவலைப்படும்படி ஒன்றுமில்லையே? அல்லது கோரேசர் அப்படி சொல்லச் சொன்னாரா? இல்லை ஐயா, அப்படியெல்லாம் இல்லை. சரி, அடியேன் இப்போதே கிளம்பி உங்களுடன் வருகிறேன். அண்ணா, நானும் கூட வருகிறேன் அண்ணா. சரி வா. ஆம் அம்மா, நான் இவருடன் கிளம்பி கூரம் போய்விட்டு வருகிறேன். அப்பா வந்ததும் சொல்லிவிடுங்கள். சரி, வாருங்கள். கோரேசா, வாருங்கள் ராமானுஜரை, வாருங்கள். அம்மா எப்படி இருக்கிறார்கள்? இப்போது சற்று பரவாயில்லையா? வாருங்கள். உள்ளே வாருங்கள். வாராமானுஜா. நமஸ்காரம். இப்போது காய்ச்சல் சற்று மட்டுப்பட்டிருக்கிறதா? அப்படியேதான் இருக்கிறது. அம்மா, ராமானுஜர் வந்திருக்கிறார் அம்மா. ராமானுஜா, வாப்பா, எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தாயே? அதுதான் பார்க்கிறாயே. கவலைப்படாதீர்கள், சீக்கிரம் குணமாகிவிடும். குணமாகி விடுவேன் என்ற அழுத்தமான நம்பிக்கை நிச்சயம் உங்களை எழுப்பி உட்கார வைக்கும். கோரேசா, கல்லை கட்டி கொண்டு கடலில் விழுந்த பிறகு எத்தனை அழுத்தமாக மிதப்போம் என்று நம்பினாலும் அது பயன் தருமா? என் உடம்பின் நிலை பற்றி எனக்கு தெரியும். பார்த்தாயா ராமானுஜா, இப்படித்தான் ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாள். தாயே, இது சாதாரண காய்ச்சலாக இருந்தால் 2-3 நாட்களில் குணமாகி இருக்கும். விஷக்காய்ச்சல் என்பதால் இது குணமாக சற்று அதிகமான நாட்கள் தான் பிடிக்கும். மருந்து உடலில் வேலை செய்ய அதிக நாட்கள் எடுத்துக்கொள்கிறது, அவ்வளவுதான். தயவு செய்து தாங்கள் அந்த மருந்தை உட்கொள்ளுங்கள். சரியப்பா, நான் மருந்தை உட்கொள்கிறேன். எனக்கு ஒரு உதவி செய்வாயா? நிச்சயமாக செய்கிறேன் அம்மா. சாதாரண நாட்களிலேயே தாங்கள் எந்த உதவி கேட்டாலும் நான் மறுப்பவனில்லை. இப்போதா மறுக்கப் போகிறேன்? என்ன உதவி வேண்டும் கேளுங்கள். எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியமா? ஆமாம். சொல்லுங்கள் தாயே. கோரேசனை எக்காலத்திலும் எக்காரணம் கொண்டும் கைவிடக்கூடாது. இதற்கு சத்தியமே தேவையில்லை அம்மா. இதை நான் மனதிற்குள் ஏற்கனவே சங்கல்பித்துக் கொண்டிருக்கிறேன். சத்தியம் செய்ய மாட்டாயா? நான் கோரேசனை எக்காலத்திலும் எக்காரணத்தைக் கொண்டும் கைவிட மாட்டேன். இது போதும் ராமானுஜா, இது போதும். என்றும் கோரேசன் உன்னுடனே இருக்க வேண்டும். பக்தி நெறியிலும் சமுதாய சிந்தனைகளிலும் சத்விஷயங்களிலும் அவன் உன்னையே பின்பற்ற வேண்டும். நிச்சயம் தாயே.
சுவாமி, ஆறாவமுதன் சுவாமி வருகிறார். வாருங்கள் வாருங்கள் ஆறாவமுதன் சுவாமிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். உள்ளே எழுந்தருளுங்கள். வாருங்கள். வா. வாருங்கள். 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 அமருங்கள். உட்கார். நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், நான் இப்போது வருகிறேன். பரவாயில்லை, நீங்கள் எங்களுக்கு எதுவும் கொண்டு வர வேண்டாம். நாங்கள் அகத்திலிருந்து புறப்படும் போதே அமுதுண்டு விட்டுதான் புறப்பட்டோம். இவன்தான் தஞ்சாவின் தம்பி வெங்கடகிருஷ்ணனா? ஆமாம். தஞ்சாவை போலவே லட்சணமாக இருக்கிறான். அகத்தில் மாமியும் தஞ்சமாம்பாளும் நன்றாக இருக்கிறார்களா? நன்றாக இருக்கிறார்கள். சரி, யாரிடம் படித்துக் கொண்டிருந்தான்? நந்திவாடி பாஷ்யம் சுவாமிகளின் மடத்தில்தான் 6 வருடங்களாக படித்துக் கொண்டிருந்திருக்கிறான். பாஷ்யம் சுவாமிகள் மடத்திலா? நல்ல மடம்தான். ஆமாம், இப்போது என்ன விடுமுறையா? இல்லை இல்லை, மடத்திலிருந்தே அழைத்துக் கொண்டு வந்து விட்டேன். மீண்டும் அங்கே போகப் போவதில்லையா? வேறு எங்கு சேர்ப்பதாக உத்தேசம்? அதற்காகத்தான் தங்களை தேடி வந்திருக்கிறேன். நானா? சுவாமி, நான் காலட்சேபம் செய்வதை விட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இப்போது கோயில் நிர்வாகப் பணி வேறு சேர்ந்து கொண்டு விட்டதா? எனக்கு நேரமே இல்லை. அது எனக்கும் தெரியும் சோமயாஜி சுவாமிகளே. நம் ராமானுஜனின் ஆச்சாரியார் மயூரவண்ணன் இருக்கிறார் அல்லவா, அவரிடம் தாங்கள் சொல்லி சேர்த்துவிட சொல்லலாமே என்றுதான் இவனை அழைத்து வந்தேன். மயூரவண்ணனிடமா? ஆமாம். ஏன்? இல்லை, 6 வருடம் படித்த பாடசாலையை ஏன் விட்டுவிட்டு வந்துவிட்டான் என்று கேட்பாரே. பாடசாலைக்கு பாடசாலை தாவுவது அவருக்கு பிடிக்காத ஒன்று. கடைசி வரையிலும் ஒரே ஆச்சாரியரிடத்தில் தான் பயில வேண்டும் என்பார். தாங்கள் ராமானுஜனை எப்படி அவரிடம் சேர்த்து விட்டீர்கள்? நான் சேர்க்கவில்லையே. ராமானுஜனை எனக்கு மாணாக்கனாக கொடு என்று அவரே விரும்பி கேட்டு வாங்கிக் கொண்டு போனார். அப்படித்தான் ராமானுஜன் அவருக்கு மாணாக்கனானான். கௌசல்யாவுக்கு பிள்ளையை பிரிந்திருப்பது பிடிக்கவில்லை. மயூரவண்ணனிடம் சேர்த்து விட்டால் அந்த பிரச்சனை இருக்காது. காலையில் பாடசாலைக்கு போய் மாலையில் வந்து விடுவான். சொல்ல போனால் மயூரவண்ணன் சுவாமிகளின் பெயரை பிரஸ்தாபித்ததே கௌசல்யாதான். நேரடியாக எனக்கு அவரை தெரியாது என்பதால் தான் தங்களை தேடி வந்தேன். ஆகையால் தாங்கள்தான் இந்த விஷயத்தில் தயவு செய்ய வேண்டும். நான் என்னாலான முயற்சியை செய்து பார்க்கிறேன். பலன் பகவானின் விருப்பம் போல. நன்றி சுவாமிகளே, தங்களால் நிச்சயம் முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சரி, நாங்கள் புறப்படுகிறோம். ஒன்றுமே உண்ணாமல் போகிறீர்களே. பரவாயில்லை, நீங்கள் என் மகனுக்காக செய்ய இருக்கும் காரியம் மிகவும் மகத்தானது. நாங்கள் வருகிறோம். வாருங்கள். வருகிறோம். மயூரவண்ணன் சுவாமி, நமஸ்காரம். நலமாக இருக்கிறீர்களா? தாசன், அடியேன் நலந்தான். தாங்கள் நலம்தானே? நலமாக இருக்கிறேன் சுவாமி. நல்லது. சுவாமிகளே, உம்மிடம் ஒரு விஷயமாக உபகாரம் வேண்டி வரவிருந்தேன். உபகாரம் என்று ஏன் பெரிய வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? அடியேனால் முடியக்கூடியது என்றால் நிச்சயம் செய்து தருகிறேன். உங்களுக்கு இவ்வோர் ஆறாவமுதனை தெரியும் அல்லவா? யார்? நம் திருமஞ்சன வீதியில் இருக்கிறாரே, அவரா? இல்லை சுவாமி, தர்ப்பம் மற்றும் பூஜை திரவியங்களை வியாபாரம் செய்து வருகிறாரே. ஓ, அவரா? தெரியும். சொல்லுங்கள் சோமயாஜி. அவருக்கு ஒரு பெண், ஒரு பிள்ளை. பிள்ளையாண்டன் இளையவன். பெயர் வெங்கடகிருஷ்ணன். இதனால் வரை மதுராந்தகத்திற்கு அருகில் உள்ள குருகுலத்தில் தங்கி பாலபாடம் பயின்று வந்துள்ளான். இப்போது அதற்கு மேற்பட்ட படிப்பை தங்களிடம் தொடரச் செய்யலாமே என்று ஒரு ஆசை. அந்த உபகாரத்தை தான் வேண்டி வந்தேன். ஆறாவமுதனே இதை பற்றி உங்களிடம் தெரிவித்தாரா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். பரஸ்பரம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது இப்படி தெரிவித்தார். சோமயாஜி, பாலபாடத்தில் இருந்துதான் இங்குள்ள மாணாக்கர்களுக்கு அடியேன் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். ராமானுஜன் மட்டும்தான் இதில் விதிவிலக்கு. காரணம், அடியேனே விருப்பப்பட்டு அவனை என் பாடசாலைக்கு அழைத்து போனேன். பாலபாடம் முழுவதும் அவன் தங்களிடமிருந்து தகுந்த முறையில் சிக்ஷை பெற்று வந்துள்ளான். அதனால் ராமானுஜன் விஷயம் வேறு.
அடியேன் அதை மனதில் வைத்து உங்களிடம் கேட்கவில்லை சுவாமி. அடியேன் உங்களை நன்கு அறிவேன் சோமயாஜி. ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. பாலபாடம் வரையில் எங்கோ வெளியூரில் படிக்க வைத்துவிட்டு இப்பொழுது ஏன் மேற்படிப்பை இங்கு தொடர வேண்டும் என்று நினைக்கிறார் ஆறாமுதன்? அதையும் அங்கே தொடரச் செய்யலாமே. சுவாமி, ஆறாமுதன் அகமுடையாள் அந்த ஊரைச் சேர்ந்தவர். ஆதலால் அன்று அப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டார். இப்போது குழந்தையை வெகுநாள் பிரிந்த ஏக்கம் அவரிடம் தெரிகிறது. அதனால் நேரடியாக உங்களிடம் பேசுவதற்கு தயக்கப்படுகிறார். அவர் தயக்கப்படுவது இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையில் பாடம் என்றால் ஒரே குருமுகமாக சிறுவயது முதலே படிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும். அப்பொழுதுதான் அந்த மாணாக்கனுக்கு தன் குருவை பற்றிய தெளிவும் அவர் மீது பற்றும் ஏற்படும். இப்பொழுதும் என்னிடம் பயிலும் அனைத்து மாணாக்கர்களும் அப்படித்தான் சிறுவயது முதலே இங்கு கல்வி பயின்று வருகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அப்படி வரும் மாணாக்கர்களுக்குத்தான் போதிக்க வேண்டும் என்று என்னிடம் ஒரு தனி கொள்கையே இருக்கிறது. அதற்கு மாறாக ஏன் செய்ய வேண்டும் என்றுதான் யோசனையாக இருக்கிறது. சுவாமி, இந்த நேரத்தில் இதை சொல்கிறேன் என்று தவறாக நினைக்க கூடாது. முன்பு ராமானுஜனை தங்களின் பாடசாலைக்கு அழைத்துச் செல்ல கேட்டதும் தயங்காமல் அனுப்பி வைத்ததற்கு இதற்கு பிரதிபலனாக நான் என்ன செய்யப் போகிறேன் என்று கேட்டீர்கள் அல்லவா? அதற்கு பிரதிபலனாக அடியேனுக்கு இந்த உபகாரத்தை செய்து கொடுங்கள். ஆறாவமுதன் பிள்ளையை தங்கள் பாடசாலையில் மேற்படிப்பு தொடர அனுமதி கொடுங்கள். சோமயாஜி, எதை சொன்னால் அடியேனை மடக்கலாம் என்று நன்கு தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அதில்லை சுவாமி, ஓர் பிள்ளையின் கல்வி செல்வம் மிகவும் உயர்ந்ததல்லவா? அதுவும் உம்மை போன்ற ஓர் சிறந்த ஆசானிடம் தொடர்வதால் அந்த செல்வம் நன்கு காக்கப்படும் அல்லவா? சோமயாஜி, தாங்கள் இவ்வளவு வற்புறுத்தி சொல்லும் போது அடியேனால் மறுக்க முடியுமா? அதிலும் என் மிகச்சிறந்த மாணவன் ராமானுஜனின் தந்தை தாங்கள். அதற்காகவே அடியேன் என் கொள்கையிலிருந்து சற்று விலகிக் கொள்கிறேன். அந்த வேங்கடகிருஷ்ணனை ஒரு நல்ல நாளாக பார்த்து அடியேனிடம் அழைத்து வரச் சொல்லுங்கள். அவனுக்கு மேற்படிப்பை ஆரம்பித்து வைக்கிறேன். இப்பொழுது திருப்தி தானே சோமயாஜி? சரி, அடியேன் புறப்படுகிறேன். சரி. கதிரேசா, வந்தனம். வந்தனம் கதிரேசா. நாங்கள் அல்லவா முதலில் உனக்கு வந்தனம் செய்திருக்க வேண்டும். ஏன் பெரிய வார்த்தைகளை உபயோகிக்கிறீர்கள்? அடியேன் மிகவும் சிறியவன். நீ ஏன் அப்படி நினைக்கிறாய்? உயர்வான தெய்வ காரியங்களை ஸ்ரத்தையாய் நித்தியப்படி ஏதாவது ஒன்றை செவ்வனே செய்து கொண்டிருக்கும் உன்னை நாங்கள் முன் வணங்குவதுதான் தகும். அப்படி இல்லை. அடியேன் இப்போதுதான் இது போன்ற இறை சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களோ பல நாட்களுக்கு முன்பிருந்தே இப்பணியில் இருக்கிறீர்கள். இருப்பினும் கதிரேசா, நாங்கள் என்றோ ஒரு நாள் அல்லது 2 நாள் இங்கு வந்து திருப்பணி செய்திருக்கிறோம். ஆனால் நீயோ என்றும் இங்கு திருப்பணி செய்யும் பாக்கியம் பெற்றுள்ளாயே. இந்த அடியவனின் இன்றைய பாக்கியத்திற்கு காரணம் என் குருவான ராமானுஜன். அவருடைய கருணை அடியேனை நன்றாக வைத்திருக்கிறது. நீ சொல்வது உண்மைதான். நான் கூட உன்னை பற்றி ராமானுஜனிடம் எச்சரிக்கை செய்து உன்னை நம் பாசுர வகுப்புக்கு அழைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் உன் செய்கையில் ஏதோ சூது இருக்கிறது என்றும் கூறினேன். ஆனால் அதையெல்லாம் ராமானுஜன் ஏற்கவில்லை. அவன் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து எங்கள் பாசுர வகுப்பில் உன்னை சேர்த்துக் கொண்டான். அதன் தொடர்ச்சியாக இக்கோயிலில் நிரந்தரமாக பணிபுரிவதற்கு ஏற்பாடு செய்து அடியேனின் வருமானத்திற்கும் ஒரு வழிவகை செய்து விட்டார். குறிக்கோளற்று முறை தவறி போய்க் கொண்டிருந்த என்னை நெறிமுறைகளை பின்பற்ற வைத்த மகான் அவர். குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரியாய் இருந்தேன் நான். ஏன், என்னை பெருந்தன்மையாய் ஏற்ற என் மனைவியிடமே குரூரமாய் நடந்து கொண்டேன். என் மோசமான நடத்தையால் வேதனையில் மூழ்கியிருந்த என் குடும்பம் இப்போது என் மேல் நேசம் கொண்டு சந்தோஷம் அலைமோத காரணம் யார் தெரியுமா? ராமானுஜர் தான். இல்லை கதிரேசா,
நமஸ்காரம் சுவாமி. அடியேன் காரணமில்லை. சொல்லப்போனால் யாருடைய நிலைக்கும் வேறு யாரும் காரணமில்லை. நமக்கு நாமேதான் காரணம். வேண்டுமானால் ஒருவன் உயர்வை அடைவதற்கு ஒரு சிலரை கருவியாக பகவான் பயன்படுத்துகிறான். ஆம், அதுதான் உண்மை. அந்த பெருமாள் உன் விஷயத்தில் என்னை ஒரு கருவியாக்கி இருக்கிறான். இந்த ஸ்ரீபெரும்புதூரில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதில் பல பேர் உன் மனநிலையில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைவரையும் பகவான் என்னிடம் அனுப்பவில்லையே, உன்னைத்தானே அனுப்பியிருக்கிறார். அதற்கு விசேஷ காரணம் ஏதாவது இருக்குமா சுவாமி? இருக்கிறது. அதுதான் அஞ்ஞான சுக்ருதம். அது என்ன ராமானுஜா அக்ஞான சுக்ருதம்? அறிவின் துணை கொண்டு காரியங்களை செய்வது என்பது ஞானத்தோடு செயல்புரிதல் என்று பெயர். மனம் போன போக்கில், அதாவது ஞானத்தால் இல்லாமல் அஞ்ஞானத்தினாலும் ஜென்ம ஜென்மாந்தரத்திலாவது பகவான் விஷயத்தில் ஒரு நற்காரியம் செய்திருந்தாலும் அதன் நற்பயன் நம்மை தொடரும். அதன் பெயர்தான் அஞ்ஞான சுக்ருதம். தெரிந்தோ தெரியாமலோ நீ பகவானுக்கு பல பிறவிகளில் செய்த நற்செய்கை உன்னை உன்னதமான தமிழ் பாசுரங்களை கேட்க வைத்திருக்கிறது. அதனால் இன்னார் இப்படித்தான் இருப்பார்கள் என்று முடிவு கொள்ளக்கூடாது. பகவானுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன நற்காரியங்களும் ஒருவனை மேலான நிலைமைக்கு கொண்டு வரும். திருத்தி பணிகொள்வது பகவானுடைய இயல்பு. உன்னுடைய சுக்ருதம் உன்னை பகவத் கைங்கரியத்துக்கு வரவழைத்துள்ளது. அதனால் இதற்கு முழுக்க முழுக்க நீயும் அதன் நற்பயனுக்கு சாட்சிபூதமாக இருக்கக்கூடிய அந்த பகவானுமே காரணம். அடியேன் இல்லை. பல பேர் ஒரு சிறிய காரியத்தை செய்துவிட்டு நான் தான் என்று மாறுதட்டிக் கொள்ளும் இந்த காலத்தில் அடியேன் ஏதும் செய்யவில்லை என்று பெருந்தன்மையாய் திகழ்வதில் தங்களுக்கு நிகர் தாங்களே. சரியாக சொன்னாய் கதிரேசா. தீமை செய்ய முனைவோர்க்கும் நன்மையை முன்வந்து செய்யும் ராமானுஜன் வாழும் இக்காலத்தில் நாம் இருப்பது நம் பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். சரி சாரங்கா, திருமேனி, நாம் புறப்படுவோம். நம் உரையாடலில் கதிரேசனின் தெய்வ காரியம் தடைபட்டு நிற்கிறது. கதிரேசா, நீ தொடர்ந்து உன் பணியைச் செய். பலன் பகவான் இஷ்டம் என்று இரு. உன் கஷ்டங்கள் தானே விலகிப் போகும். வாருங்கள், புறப்படலாம். வருகிறோம் கதிரேசா. உனக்கு எப்படி ஆறுதல் கூறுவதென்றே அடியேனுக்கு தெரியவில்லை. அன்று அடியேன் உன் தாயை பார்க்க வந்திருந்த போது இப்படி ஒரு அசம்பவம் நடக்கும் என்று நினைத்துக் கூட பார்க்கவில்லை. சத்தியம் வாங்கும் போது கூட இது தேவையற்றதோ என்று நினைத்துக் கொண்டேன். ஆனால் அம்மாவுக்கு ஏதோ உள்ளுணர்வு சொல்லி இருக்கிறது. காய்ச்சலில் படுத்த 3வது நாளே அவர்களுக்கு இந்த உள்ளுணர்வு தோன்றியிருக்க வேண்டும். ஆனால் நானும் அப்பாவும் தான் அதை புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டிருந்தாலும் என்ன செய்திருக்க முடியும்? தேறி விடுவார்கள் என்ற நம்பிக்கையை முழுவதுமாக இழந்து அன்றிலிருந்தே துயரத்தில் ஆழ்ந்து போயிருப்பீர்கள். அது இன்னும் கொடுமை அல்லவா? ஆமாம். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு என் தாய் என்னை விட்டு பிரிய போகிறாள் என்று தோன்றத் தொடங்கிவிட்டது. அப்போது நான் பகவானை வேண்டிக் கொண்டதெல்லாம் வேதனையோடு அவர் உயிர் பிரியக்கூடாது என்பதுதான். உன் தாய் மிகவும் கொடுத்து வைத்தவர். உன் வேண்டுதலுக்கு பகவான் செவிசாய்த்து அவரை வேதனையின்றி எடுத்துக்கொண்டார். திருக்கச்சி நம்பிகள் போன்ற பாகவத உத்தமரின் முன்னிலையில் அவர் கொடுத்த திருத்துழாயை உண்டு ஆதிகேசவா என்று வாய் நிறைய அழைத்து ஆன்மா பிரிய எத்தனை பேர் கொடுத்து வைத்திருப்பார்கள்? உன் தாய் மிகவும் கொடுத்து வைத்தவர். உண்மைதான். தாய் இல்லை என்ற துக்கம் அடிமனதை அழுத்திக் கொண்டிருந்தாலும் எந்த வேதனையும் இன்றி பகவானின் நாமத்தை சொல்லி சட்டென்று உறங்கிவிடும் குழந்தையைப் போல
நிரந்தரமாக உறங்கி போனாரே என்பதுதான் சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம். என் தாயின் முடிவு மங்களகரமானதுதான். பாகவத சிரேஷ்டராக இருந்தாலும் உன் தந்தைக்கு அவர் மீது பாசம் அதிகம். அது ஒரு வகையில் நியாயமும் கூட. பௌதிக உலகத்தில் 2 பேரின் பிரிவைத்தான் நம்மால் தாங்க முடியாது. ஒன்று தாய், இன்னொன்று தாரம். தாரம் பாதியில் வந்தவளாக இருக்கலாம். ஆனால் கணவன் வாழ்வில் சுக துக்கம் என்று எல்லாவற்றிலும் பங்கெடுத்துக் கொள்பவள் அவள்தானே. உறங்கி எழுந்ததிலிருந்து மீண்டும் உறங்கும் வரை இத்தனை காலங்கள் தன்னுடனேயே இருந்த மனைவி, அந்த ஜீவன் திடீரென்று இல்லாமல் போய்விடும் போது உன் தந்தையின் சோகம் அளப்பரியதாகிவிடுகிறது. இனி உன் தந்தையை தேற்ற வேண்டியது நீதான். எந்த உற்றாரோ உறவினரோ நண்பர்களோ தேற்ற முடியாது. உன் தாயின் மறு உருவம் அல்லவா நீ? அதனால் உன்னில் மட்டுமே இழந்த தன் மனைவியை பார்ப்பார். உன் சோகம் அவர் சோகத்தை அதிகப்படுத்தும். அதை நீ நன்றாக புரிந்து கொள். நீ செய்து கொண்டிருக்கும் பணிகளில் உன்னை இன்னும் தீவிரமாக ஈடுபடுத்திக் கொள்வதுதான் உன் துக்கத்தை வெகுவாக குறைக்கும். ஈடுபடுத்திக் கொள்ளத்தான் போகிறேன். அதோடு அடியேன் மாற்றிக்கொள்ளவும் போகிறேன். நேற்று வரை அணிந்திருந்த ஆடம்பரமான அணிகலன்களையும் உடைகளையும் விடுத்து என் தாயின் ஈமக்கிரியைகளுக்காக இப்போது அணிந்திருக்கிறேனே இந்த சாதாரண உடை, இதைத்தான் அடியேன் இனி அணியப் போகிறேன். வேண்டாம் கோரேசா, நீ பெரிய செல்வந்தரின் ஒரே மகன். இதை உன் தந்தை விரும்புவாரா என்று தெரியவில்லையே. நிச்சயம் விரும்புவார். தாங்கள் எனக்கு குருவாக, வழிகாட்டியாக, ஒரு ஆச்சாரியராக இருக்க வேண்டும் என்பதுதானே என் அம்மாவின் ஆசை. அப்படியானால் உங்களைப் போலவே அடியேனும் எளிமையை கடைபிடிப்பதுதானே முறை. இதன் மூலம் தாங்கள் எப்போதும் என் அருகாமையில் இருப்பது போன்ற உணர்வை நான் பெறுவேன். அம்மா என் இந்த மாற்றத்தை நிச்சயம் ஆமோதிப்பார். அவர் இருந்தவரை அவரின் ஒரு வார்த்தையையும் நான் தட்டியது கிடையாது. நானும் என் அம்மாவின் வார்த்தையை தட்டாதவனாகத்தான் இருந்தேன். ஆனால் இன்று சூழ்நிலை அவரின் பேச்சை தட்டும்படி ஆகிவிட்டது. என்ன செய்வது? அவர்களுக்கு ஒவ்வொரு விதமான வாழ்க்கை, வித்தியாசமான சூழல்கள், சூழ்நிலைகள். சரி, அதை பற்றி இப்போது நாம் பேச வேண்டாம். அதற்கான நேரம் இப்போதில்லை. மகிழ்ச்சியும் துக்கமும் நிறைந்த ஒன்றுதான் வாழ்க்கை. இவை இரண்டையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று பகவான் கூறியிருந்தாலும் சாமானிய மனிதனால் அதை நடைமுறைப்படுத்துவது கடினமே. காலம் மெதுமெதுவாக உன் துக்கத்தை மாற்றும். நீ தைரியமாக இரு கோரேசா. எவ்வளவுதான் தத்துவார்த்தங்கள் தெரிந்தவர்களாகவும் பக்குவப்பட்டவர்களாக இருந்தாலும் சில பிரிவுகள் தாங்க முடியாதவர்களாக அமைந்து விடுகின்றன. வாஸ்தவம்தான். இப்படி ஒரு துயரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது என் கர்ம வினையே அன்றி வேறொன்றும் இல்லை. ஜனிக்கும் உயிர் ஒவ்வொன்றும்
இறக்கத்தானே வேண்டும். திருமணம் என்ற பந்தம் மூலம் ஒன்று சேர்ந்த இருவரில் ஒருவர் முதலில் மரணிக்கத்தானே வேண்டும். என்னை பிரிந்து பெருந்தேவி வாட வேண்டும் என்பது அவள் கர்மவினையாக இல்லை. புண்ணியம் செய்தவள் சுமங்கலியாக புறப்பட்டு போய்விட்டாள். தந்தையும் தனையனும் திருக்கச்சி நம்பி போன்ற பாகவதோத்தமரும் அருகில் இருக்க பெருமாளின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டே தன் பிராணத்தை அவர் விட்டதால் நிச்சயம் பகவானின் பரமபதத்தை அடைந்திருப்பார் என்பதில் கிஞ்சித்தும் சந்தேகமில்லை. ஆமாம், அவள் பிறவா வரம் பெற்று பெருமாளின் வாசஸ்தலத்தை அடைந்திருப்பாள் என்பது திண்ணம். காரணம், ஒரு எறும்புக்கு கூட எந்த துரோகமும் நினைக்காத புண்ணிய ஆத்மா அவள். அன்று உங்கள் கணக்கு பிள்ளை ராமானுஜனை அழைத்து போக வந்திருந்த போது அடியேன் கோயிலில் இருந்தது என் துரதிருஷ்டம். இல்லையென்றால் நாங்களும் ராமானுஜனுடனேயே புறப்பட்டு வந்திருப்போம். அந்த புண்ணியவதியை கடைசியாக ஒரு முறை தரிசித்திருப்போம். கூரேசனின் நிலைமை வேறு எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது. தாய் நன்றாக திடகாத்திரமாக இருக்கும் போதே மகனுக்கு கல்யாணத்தை செய்து வைத்து விட வேண்டும். சரி, நடப்பது அனைத்தும் நாராயணன் செயல். இதை யாரால் மாற்ற முடியும்? ராமானுஜா, காந்திமதி, வாருங்கள். என்ன இங்கே உட்கார்ந்திருக்கிறாய்? ஒன்றுமில்லை. வெளியில் உட்கார்ந்திருக்கிறாயே. சரி, விளக்கேற்றி பெருமாளை சேவித்தாயா? என்ன காந்திமதி, என்னவாயிற்று உனக்கு? உடம்புக்கு ஒன்றுமில்லையே? இல்லை சுவாமி. பிறகு எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? கோரத்துக்கு போய் வந்ததிலிருந்து இன்னும் மனதில் இருக்கும் கனம் இறங்கவே இல்லை. எனக்கே இப்படி என்றால் கூரேசனின் மனமும் அவன் தந்தையின் மனமும் எப்படி கனத்து போயிருக்கும்? உலகில் பிறந்தவர்களில் மிக மிக சிலரை தவிர்த்த மற்றெல்லோருமே தங்கள் வாழ்நாளில் ஓரிரு முறையாவது இப்படிப்பட்ட கனத்தை அனுபவிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. என்ன செய்ய முடியும்? காலம்தான் அந்த கனத்தை இறக்கி வைக்க வேண்டும். இளம் வயதில் தாயை பறிகொடுப்பது எத்தனை கொடுமை! கூரேசனும் அவன் தந்தையும் செய்யாத தான தர்மங்களா? அவர்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறது? கர்ம வினைதான். அதைத் தவிர வேறு என்ன இருக்க முடியும்? கூரேசனை எண்ணித்தான் நான் மிகவும் தவித்து போயிருக்கிறேன். இங்கே பாருங்கள், கூரேசனுக்கு வந்த கதி நம் பிள்ளைக்கும் வந்து விடக்கூடாது. அதுதான் இப்போது எனக்கு பயமே. காந்திமதி, உனக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறாய்? இல்லை சுவாமி, நான் நன்றாக இருக்கும் போதே ராமானுஜனுக்கு திருமணம் செய்து பார்த்து விட வேண்டும். கூரேசனின் தந்தை எப்படி வருந்தினார் பார்த்தீர்கள் அல்லவா? தாய் இருக்கும் போதே கூரேசனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்க கூடாதா என்று அவர் எப்படி ஏங்கினார் பார்த்தீர்கள் அல்லவா? சரி, இப்போது என்ன ஆகிவிட்டது காந்திமதி? ஏன் தேவையில்லாத ஒன்றை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? ஒரு தாயின் ஸ்தானத்தை எவ்வளவுதான் முயன்றாலும் ஒரு தந்தையால் நிரப்ப முடியாது. தாயில்லா பிள்ளைகள் என்ற எண்ணம் எங்கள் மனதில் வந்துவிடக் கூடாதே என்று எங்கள் அண்ணா எங்களை எப்படியெல்லாம் பாடுபட்டு வளர்த்திருக்கிறார் தெரியுமா? ஆனாலும் சில நேரங்களில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தாய் இல்லையே என்று நானும் பெரிய பிராட்டியும் ஏங்கி இருக்கிறோம். தாய் இல்லாத வலி எங்களுக்குத்தான் தெரியும் சுவாமி. அதை உங்களால் உணர முடியாது. சரி காந்திமதி, எனக்கு புரிகிறது. தாயின் இடத்தை ஒரு தந்தையால் நிரப்ப முடியாதுதான். ஆனால் அதை பற்றி பேச இப்போது என்ன அவசியம் வந்துவிட்டது? அவசியம்தான். ராமானுஜனுக்கும் கூரேசன் போன்ற நிலைமை
நிச்சயம் வந்து விடக்கூடாது. அவனுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. நம்முடைய திருமணத்தின் போது என் தாய் இல்லையே என்று நான் ஏங்கியது போல் ராமானுஜனும் ஏங்க கூடாது. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது காந்திமதி. முதலில் நீ இப்படியெல்லாம் பேசுவதை நிறுத்த. இது பாருங்கள் சுவாமி, ராமானுஜனின் திருமணம் நடந்தாக வேண்டுமே. நடக்கும் காந்திமதி, அதற்கான வேளை வரும். வராது. வேளையை நாம் தான் வரவழைக்க வேண்டும். ராமானுஜனை நாம் தான் மாற்ற வேண்டும். அவனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும். அந்த பொறுப்பை தாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அதை நானே எடுத்துக்கொள்கிறேன். காந்திமதி, காந்திமதி, நான் சொல்வதை கேள். இல்லை, இனியும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. அவன் திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். அவன் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அவன் ஒத்துக்கொள்ளும் வரை இதோ இந்த நொடியிலிருந்து அமுது செய்யாமல், வாயில் ஒரு சொட்டு தீர்த்தம் கூட விடாமல் இருக்க போகிறேன். வேண்டாம் காந்திமதி, வேண்டாம். இல்லை, எனக்கு தெரிந்த வழி இது ஒன்றுதான். பார்த்து விடலாம். தாயின் மீது அவன் உண்மையிலேயே பாசம் வைத்திருக்கிறானா அல்லது வைத்திருப்பதாக நம்பி நான் மோசம் போனேனா என்று. சுவாமி, நாம் திருமலையிலிருந்து புறப்பட்டு இன்றோடு 6 நாட்கள் ஆகிவிட்டன. மாப்பிள்ளை வந்ததும் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எத்தனை நாட்களுக்குத்தான் பத்மா மாமி நம் குழந்தைகளை பார்த்துக் கொள்வாள்? எவ்வளவு நாட்களுக்குத்தான் வாசு மாமாவும் நம் அகத்திற்கு வந்து சாலக்கிராமத்துக்கு பூஜையையும் திருவாராதனத்தையும் செய்துவிட்டு போவார்? என்ன செய்வது புகழா? சாதாரணமாக அந்த மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் இருந்துவிட்டு போகல் என்று வற்புறுத்த மாட்டார். என்னவோ தெரியவில்லை, பெரிய பிராட்டியும் இந்த முறை ரொம்ப பிடிவாதமாக இன்னும் 4 நாள் இருந்துவிட்டுத்தான் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டாள். என்னாலும் நிர்தாட்சியமாக அதை தட்ட முடியவில்லை. சரி, மாப்பிள்ளையும் காந்திமதியும் கூட என்ன அவசரம், 2 நாட்களாவது இருந்துவிட்டு போங்கள் என்றுதான் சொல்ல போகிறார்கள். என்ன செய்ய போகிறீர்கள்? இல்லை இல்லை, இன்றே கிளம்பி விடுவோம். சோமயாஜியும் காந்திமதியும் எடுத்துச் சொன்னால் நிலைமையை புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொண்டால் சரி, இல்லை என்றால் திண்டாட்டம்தான். மாப்பிள்ளை வருகிறார். வாருங்கள் மாப்பிள்ளை. என்ன இது, இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனீர்கள். அமுது செய்யும் நேரம் கூட கடந்து விட்டதே. கோயிலில் சற்று தாமதமாகிவிட்டது. சரி சரி, சீக்கிரம் கை கால்களை அலம்பிக் கொண்டு அமுது செய்யுங்கள். காந்திமதியும் உங்களுக்காக அமுது செய்யாமல் காத்திருக்கிறாள். எனக்காக அவள் அமுது செய்யாமல் காத்திருக்கவில்லை. நேற்றிரவில் இருந்து அமுது செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாகவே இருக்கிறாள். என்ன சொல்கிறீர்கள்? அமுது செய்ய மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாளா? அப்படியெல்லாம் செய்யக்கூடியவள் அல்லவே அவள். என்ன மாப்பிள்ளை, காந்திமதிக்கு என்னவாயிற்று? எதற்காக அமுது செய்ய மறுக்கிறாள்? சில தினங்களுக்கு முன்பு ராமானுஜனின் நெருங்கிய நண்பன் கோரேசன் என்பவனின் தாய் காலமாகிவிட்டார். நாங்கள் கூரத்தில் அவர்கள் அகத்திற்கு துக்கம் விசாரிக்க போயிருந்தோம். தாய் இருக்கும் போதே தன் மகன் கோரேசனுக்கு திருமணம் செய்து வைக்காமல் போனோமே என்ற கோரேசனின் தந்தை மிகவும் வருத்தப்பட்டார். அதில் இருந்து கோரேசனின் நிலைமை ராமானுஜனுக்கும் வந்துவிடக்கூடாது என்று அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கவலை காந்திமதியை ஆட்கொண்டு விட்டது. அது சரி, அதற்கும் அவள் அமுது செய்யாமல் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம்? ராமானுஜன் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளும் வரை அமுது செய்யாமல் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறாளாம். என்ன இது? காந்திமதியா எப்படி நடந்து கொள்கிறாள்? மிகவும் பக்குவமானவளாயிற்றே. பக்குவமானவள்தான். ஆனால் இன்று தாய் என்ற ஸ்தானம் அவளை அந்த பக்குவத்திலிருந்து பிறழ வைத்திருக்கிறது. பெற்ற மனம் அல்லவா? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன். அவள் தன் பிடிவாதத்தை மாற்றிக்கொள்பவளாக இல்லை.
அண்ணா, என்ன காந்திமதி இது? இப்பொழுதுதான் மாப்பிள்ளை சொன்னார். என்ன பைத்தியக்காரத்தனம் இது? எது மன்னி பைத்தியக்காரத்தனம்? என் பிள்ளை சன்னியாசியாக போய்விடக் கூடாது. அவன் திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளோடு இருக்க வேண்டும் என்று ஒரு தாய் நினைப்பது பைத்தியக்காரத்தனமா? அம்மாடி, நாங்கள் அப்படி சொல்லவில்லை. ராமானுஜனை திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ள வைக்க நீ கடைபிடிக்கும் வழியைத்தான் பைத்தியக்காரத்தனம் என்று சொல்கிறோம். சரி, நான் உங்கள் வழிக்கே வருகிறேன். நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து அவனை திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள வைத்தீர்களா? மாறாக அவனை ஆச்சாரியரிடத்தில் சேர்த்து விடுவதில் தானே நீங்கள் தீவிரமாக இருக்கிறீர்கள். எதை வைத்து அப்படி சொல்கிறாய் காந்திமதி? அன்று ஸ்ரீரங்கம் மடத்தில் இருந்து இருவர் வந்து ஆச்சாரியர் ராமானுஜனை தன்னுடன் வைத்துக் கொள்ள விரும்புகிறார் என்று சொன்னபோது அது சாத்தியமில்லை, அவனுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் செய்து வைக்கப் போகிறோம் என்று அழுத்தம் திருத்தமாக இவர் சொல்லவில்லையே. அதற்கு முன்னால் ஒரு நாள் ராமானுஜன் உங்களிடம் எனக்கு லௌகீகத்தில் எல்லாம் நாட்டமில்லை, திருமணம் பற்றி பேசவே வேண்டாம் என்று சொன்னபோது அப்படி இருக்கக்கூடாது, நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்களும் அறிவுரை கூறவில்லையே அண்ணா? இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ராமானுஜனின் விருப்பத்திற்கு நீங்களும் துணை போகிறீர்கள் என்றுதானே அர்த்தம்? அப்படி இல்லை காந்திமதி. அன்று அவனுடைய உள்ள கிடக்கையை அறிவதற்காகத்தான் அப்படி பேச்சு கொடுத்து பார்த்தேன். மேலும் ஆச்சாரியரின் அபிலாஷையை நிறைவேற்றுவது என்பது மிக உன்னதமான ஒன்றல்லவா? அவன் ஆச்சாரியரின் நேரடி பார்வையில் இருப்பது பிறர்க்கரிய பாக்கியம் அல்லவா? ஆனால் அதற்காக அவன் ஆச்சாரியரை போல் காஷாயம் தரித்து விடுவான் என்று நீ பயப்படுவது அர்த்தம் இல்லாதது. இப்போதும் சொல்கிறேன் அண்ணா, ராமானுஜன் மடத்தில் கைங்கரியம் செய்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அவன் உங்கள் இருவரையும் போல் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டு அதை செய்யட்டுமே. அவனுக்கு அதில் நாட்டமில்லை எனும் போது நாம் என்ன செய்ய முடியும் காந்திமதி? மாற்ற முயல வேண்டும். நீங்கள் யாரும் செய்யாததால் தான் அதை நான் செய்ய பார்க்கிறேன். என் வழி கடுமையானதாக இருக்கலாம், ஆனால் இதை தவிர வேறு மார்க்கம் ஒன்றும் எனக்கு புலப்படவில்லை. என்னம்மா, எதை பற்றி இப்படி பதற்றமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உன்னை பற்றித்தான், உன் திருமணம் பற்றித்தான். அம்மா, நான் பதில் சொல்ல முடியவில்லை அல்லவா? உன்னால் பதில் சொல்ல முடியாது என்று எனக்கு தெரியும். வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். பலமுறை நீ சொல்ல வேண்டியதை நான் கேட்டாயிற்று. இப்போது சொல்கிறேன், நீ திருமணத்துக்கு ஒத்துக்கொள்ளும் வரை அகத்தில் நான் ஒரு சொட்டு ஜலம் கூட அருந்த மாட்டேன், அமுது செய்ய மாட்டேன். இப்படித்தான் என் உயிர் பிரிந்து போக வேண்டும் என்றால் போகட்டும். என்ன காந்திமதி இப்படி பேசுகிறாய்? இனி உன்னிடம் பேசி பயனில்லை. ராமானுஜா, உன் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா? அவள் ஒரு முடிவை எடுத்து விட்டால் பின்பு அதிலிருந்து சற்றும் மாற மாட்டாள். சற்று நீ விட்டு கொடுத்து போ ராமானுஜா. காய் தானாக கனிய வேண்டும் மாமா. தடி கொண்டு அடித்தால் யாருக்கும் பயன்படாமல் போய்விடும். சோமயாஜி. நமஸ்காரம் சோமயாஜி. நமஸ்காரம் நம்பிகளே. ஏதோ பலமான யோசனையில் மூழ்கி இருந்தது போல் தெரிந்தது. அடியேன் உங்களை தொந்தரவு செய்து விட்டேனோ? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. கோயிலை இன்னும் எவ்விதத்திலெல்லாம் மேம்படுத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ? இல்லை, சொல்லப்போனால் அடியேன் என் அகத்து பிரச்சனையைத்தான் மனதிற்குள் அலசிக் கொண்டிருந்தேன். ஆச்சரியமாக இருக்கிறது சோமயாஜி.
இதில் என்ன ஆச்சரியம் நம்பிகளே? முதலாவது ஆச்சரியம் தங்கள் அகத்தில் பிரச்சனை இருக்கிறது என்பது. இரண்டாவது, தாங்கள் அதை இவ்வளவு தீவிரமாக யோசித்துக் கொண்டிருப்பது. என்ன செய்வது? சில பிரச்சனைகள் காலப்போக்கில் தன்னாலேயே தீர்ந்து விடுவதுண்டு. ஆனால் சில பிரச்சனைகள் எதிர்பாராத விதமாக சிக்கலாகி இப்படி தீவிரமாக யோசனையில் ஆழ்த்தி விடுவதும் உண்டு. அடியேனிடம் அதை பகிர்ந்து கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என்றால் தாங்கள் என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அடியேனின் சிற்றறிவுக்கு தெரிந்த அளவில் அதற்கு ஏதேனும் தீர்வு காண முடியுமா என்று முயற்சிக்கலாம். தங்களிடம் பகிர்ந்து கொள்ளாமலேயே தங்களுக்கு தெரியும். ராமானுஜன் திருமண விஷயத்தில் காந்திமதிக்கும் அவனுக்கும் விரிசல் இருந்தது. தெரியும். ஆனால் தாயின் மனம் கோணும்படி நடப்பவன் அல்லவே ராமானுஜன். ஆயினும் இப்படி ஒரு விரிசல் ஏற்பட ராமானுஜன் காரணமாக இருப்பான் என்பதை அடியேனின் மனம் ஏற்க மறுக்கிறது சோமயாஜி. ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து தெள்ளத் தெளிவாக விளக்கம் கொடுக்க கூடியவன் அல்லவா ராமானுஜன்? உண்மைதான். ஆனால் காந்திமதியால் இந்த பௌதீக உலகின் ஈர்ப்பிலிருந்து விடுபட முடியவில்லை. அது நிச்சயம் அவள் தவறல்ல. குடும்ப வாழ்க்கையில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொள்ளும் ஒவ்வொரு சராசரி தாய்க்கும் இருக்கும் அபிலாஷைகள் தான் அவளுக்கும் இருக்கிறது. அதுவும் சமீபத்தில் கூரேசனின் தாயின் எதிர்பாராத மரணம் அவளை வெகுவாக பாதித்திருக்கிறது. கூரேசன் தாயின் மரணம் மிகவும் வருந்தத்தக்கது. ஆனால் அது ராமானுஜனின் திருமண விஷயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் அடியேனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அன்று கூரேசனின் தந்தை கூரேசனின் தாய் இருக்கும் போதே மகனுக்கு திருமணம் செய்து வைக்காமல் போய்விட்டோமே என்று வெகுவாக வருந்தியது காந்திமதியை விபரீதமான கற்பனைகளில் ஈடுபட வைத்துவிட்டது என்று தோன்றுகிறது. தன் பிள்ளைக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துவிடுமோ என்று அச்சப்படுகிறாள். தேவையில்லாத அச்சம். ஆனால் அந்த அச்சத்தை தான் தன் வாதங்களில் அவள் முன்வைக்கிறாள். அப்படிப்பட்ட வாதங்கள் தாய்க்கும் மகனுக்கும் இருக்கும் விரிசலை பெரிய பிளவாக ஆக்கிக் கொண்டு போகிறது. இன்று அது எல்லை மீறி போய் சற்று பூதாகரமாகிவிட்டது என்று கூட சொல்லலாம். ஏன்? என்னவாயிற்று சோமயாஜி? ராமானுஜன் திருமணத்திற்கு சம்மதிக்கும் வரை அகத்தில் ஒரு பொட்டு ஜலம் கூட அருந்த மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறாள். என் மைத்துனர் திருமலை நம்பி சுவாமிகளும் நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் காந்திமதி கடின சித்தத்தோடு இருக்கிறாள். ராமானுஜன் இதை பற்றி என்ன சொல்கிறான்? ஏனோ தெரியவில்லை. இதில் காந்திமதி எவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாளோ அதே அளவுக்கு ராமானுஜனும் தன் கருத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறான். இருவருமே இப்படி இறுக்கமாக இருப்பது எங்கே போய் முடியுமோ என்றுதான் நான் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். நியாயம்தான். தங்கள் நிலைமை சற்று சிரமமானதுதான். சுவாமிகளே, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சொல்லுங்கள். தாங்கள் ஏன் ராமானுஜனோடு இது பற்றி பேசக்கூடாது? அவனை ஏன் திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்க கூடாது? அடியேனா? குடும்பம், பந்தம், பாசம் என்ற வலையின் கீழிருக்கும் தானியங்களை ஏறெடுத்தும் பார்க்காமல் அந்த வலையில் மாட்டிக்கொள்ளாமல் சுதந்திரமாக பறக்கும் பறவையாகிய நீர் சில அற்பமான தானியங்களுக்காக அடியேனை அவ்வலையில் மாட்டிக்கொள்ள வைக்கிறீர்களே என்று ராமானுஜன் கேட்டால் அடியேன் என்ன பதில் சொல்வேன்? இல்லை சுவாமி, அவன் தங்களை மிக உயர்ந்த ஸ்தானமான ஆச்சாரியர் ஸ்தானத்தில் வைத்திருக்கிறான். தங்களை நிச்சயம் அப்படி கேட்கக்கூடியவன் அல்ல. அப்படியே அவன் கேட்டாலும் அதற்கு தங்களால் ஒரு திருப்திகரமான பதிலை அளிக்க முடியும் என்பதும் எனக்கு தெரியும். முயன்று பார்க்கிறேன் என்று தங்கள் புன்னகை மூலம் தாங்கள் சொல்லாமல் சொல்வது எனக்கு புரிகிறது. தங்களால் மட்டுமே ராமானுஜனிடம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்று சொல்வார்களே, நீங்கள் எல்லோரும் அடித்து பார்த்து விட்டீர்கள். அடியேனையும் அடித்து பார்க்க சொல்கிறீர்கள். அடியேனுடையது கடைசி அடியாக இருந்து ஒருவேளை அம்மி நகர்ந்தால் மகிழ்ச்சிதான். நிச்சயம் நகரும். நிச்சயம் அவன் தங்களின் அறிவுரையை ஏற்பான். தத்தளிக்கும் ஒரு தாயின் மனதை அமைதிப்படுத்தி அங்கே மகிழ்ச்சியையும் குடிகொள்ள வைக்கப் போகிறீர்கள். அதற்கு நான் தங்களுக்கு என்றென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவசரப்பட வேண்டாம் சோமயாஜி. அடியேன் முயலத்தான் போகிறேன். அந்த வரதனின் சூட்சம கயிறுகள் யார் யாரை எங்கே கட்டி இழுக்கிறது என்று யார்தான் அறிவார்கள்? தாங்கள் முயன்று பார்க்கிறேன் என்று கூறியதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. உங்கள் முயற்சி நிச்சயம் பலன் அளிக்கும். சோமயாஜி,
காஞ்சியம்பதியில் கைங்கரியங்களை முடித்துக்கொண்டு இதே ஸ்ரீபெரும்புதூர் வழியாகத்தான் அடியேனின் நந்தவனத்திற்கு தினந்தோறும் சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று ஏனோ ஆதிகேசவ பெருமாளை சேவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இதற்காகத்தானோ? நிச்சயம் அப்படித்தான் இருக்கும். ஒருவேளை தங்களின் பிரார்த்தனையை நாதவள்ளி தாயாரும் ஆதிகேசவ பெருமாளும் மனமுகந்து ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. ராமானுஜன் விஷயத்தில் தாங்கள்தான் ஏதாவது செய்ய வேண்டும் நம்பிகளே. சோமயாஜி, ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜன் வருங்காலத்தில் வைணவ தர்மத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர போகிறவன். ஒரு சாமானியனான அடியேன் அவன் மனதை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா என்பது அடியேனுக்கு தெரியவில்லை. இருப்பினும் வரதனை மனதில் நினைத்துக் கொண்டு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். ஏற்பதும் ஏற்காததும் பகவான் சித்தம். அடியேன் வருகிறேன். நமஸ்காரம். வாருங்கள். வந்தனம் சுவாமி. வந்தனம். என்ன, இன்று தமிழ் பாசுர வகுப்புகள் எதுவும் இல்லையா? இருந்தது சுவாமி. அதை முடித்துக் கொண்டுதான் அடியேன் இங்கு வந்தேன். ஓ, கோயிலில் ஏதாவது ஒரு முக்கியமான சேவை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது கோயிலை நீர்தளித்து சுத்தம் செய்வது, நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்வது, தூசிகளை அகற்றி கோலமிடுவது, தீபம் ஏற்றுவது, இப்படி ஏதாவது ஒன்று. ஆனால் நீ அனைத்தையும் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறாய். சுவாமி, இக்கைங்கரியத்தை அடியேன் செய்ய வேண்டும் என்பது என் தந்தையின் விருப்பம். தந்தையின் விருப்பத்தை சிரமேற்கொண்டு செய்வது ஒரு புத்திரனின் கடமை அல்லவா? உண்மைதான். அதேபோல் பெற்ற தாயின் தலையாய விருப்பத்தை பூர்த்தி செய்வதும் ஒரு புத்திரனின் கடமை அல்லவா? என்ன யோசிக்கிறாய்? சுவாமி, தாங்கள்... அடியேன் குறிப்பிடுவது உன் அன்னையின் தலையாய விருப்பமான உன் கல்யாணத்தை பற்றித்தான் ராமானுஜா. சீக்கிரம் அதை நீ நிறைவேற்ற வேண்டாமா? தாங்களா அடியேனின் கல்யாணத்தை பற்றி வலியுறுத்தி பேசுகிறீர்கள்? ஏன் ராமானுஜா, அதை பற்றி பேச அடியேனுக்கு என்ன அவசியம் என்று கேட்க நினைக்கிறாயோ? இல்லை சுவாமி, அப்படியெல்லாம் அடியேன் நினைப்பேனா? தாங்கள் அடியேன் மேல் எப்போதுமே தனி பரிவு உடையவர், நலம் விரும்பி. அதற்கும் மேல் அடியேனை ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆட்படுத்தி பார்க்கும் ஊக்கமுடையவர். அது மட்டுமல்லாமல் அனைத்தையும் துறந்து பிரம்மச்சரிய விரதம் பூண்டு அதிலேயே திளைத்து நிற்கும் தாங்கள் அடியேனை கிரகஸ்தாசிரமம் ஏற்கச் சொல்லி வற்புறுத்துவதுதான் ஆச்சரியத்தை தருகிறது. அதை எண்ணித்தான் குழப்பமடைகிறேன் சுவாமி. தங்களை முன்மாதிரியாக வைத்தல்லவா அடியேன் வாழ்க்கையை அமைத்துள்ளேன். ராமானுஜா, அடியேனின் நிலை வேறு, உன் நிலை வேறு. தங்களைப் போன்ற நிலையை அடியேன் தேர்ந்தெடுப்பது தவறா சுவாமி? தவறென்று சொல்லவில்லை ராமானுஜா. அடியேனைப் போல அனைவரும் பிரம்மச்சாரியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை என்றுதான் சொல்ல வருகிறேன். அடியேன் தங்களை ஒன்று கேட்கலாமா சுவாமி? தாராளமாக கேள். அடியேனின் கேள்வியில் பிழையிருந்தால் தாங்கள் மன்னித்தருள வேண்டும். ராமானுஜனின் வாக்கில் பிழையா? நிச்சயம் இருக்காது. கேள். தங்கள் தாயார் தங்களின் கல்யாணம் பற்றியும் தங்கள் குடும்ப வாழ்க்கை பற்றியும் விருப்பப்படவில்லையா சுவாமி? ராமானுஜா, நீ என்ன கேட்க விரும்புகிறாய் என்பது அடியேனுக்கு நன்றாக புரிகிறது. அதைத்தான் முன்பே உன்னிடம் அடியேனின் நிலை வேறு என்று குறிப்பிட்டேனே. இருப்பினும் உன் கேள்விக்கு விடை தருவதும் அடியேனின் கடமைதான். அடியேனின் தாயாருக்கு என் மன வாழ்க்கையை விட பிரதானமான ஒரு கவலை இருந்தது. அது என்னவென்றால், இவன் மற்ற பிள்ளைகளைப் போல சுயமாக சம்பாதிக்காமல் இருக்கின்றானே, உரிமையாய் பெற வேண்டிய சொத்திலும் விருப்பமற்று இருக்கிறானே, எதுவுமின்றி பெற்றோர்களை துறந்து பரதேசியாய் திரிந்து பசியால் வாடி வீழ்வானே என்ற கவலைதான் அவர்களுக்கு மேலோங்கி இருந்தது. அடியேனின் 3 மூத்த சகோதரர்களும் பெற்றோர்களின் விருப்பப்படி குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டு வாணிபத்தை உயர்த்துவதில் பெற்றோர்களுக்கு திருப்தி என்றால்,
அடியேன் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டதிலும் என் பெற்றோர்களுக்கு மனப்பூர்வமான திருப்தியே. அதை அடியேன் நன்கு அறிவேன். மேலும் அடியேன் ஒருவன் மட்டும் அவர்களிடமிருந்து பிரிந்து ஒதுங்கி வந்திருப்பதால் நிர்கதியாய் நிற்கும் நிலை அடியேனின் பெற்றோருக்கு வரவில்லை. 4 பிள்ளைகளில் ஒருவன் பகவத் சேவைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டது பெருமளவில் அவர்களுக்கு வேதனையை தரவில்லை. அவ்வப்போது அடியேன் அவர்களை சென்று பார்க்க வேண்டும் அல்லது அடியேனை அவர்கள் வந்து சந்திக்க வேண்டும் என்ற அளவில் விருப்பம் கொண்டிருந்தார்கள். அதை அடியேனும் இன்றளவிலும் நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீ அப்படி இல்லை ராமானுஜா. நீ உன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவருடைய சுவாசம், நாடி, உயிர் அனைத்தும் நீதான். அதனால் உன் அன்னையின் விருப்பத்தை நீ நிறைவேற்றத்தான் வேண்டும். சுவாமி, தங்களை ஆச்சாரியராக மனதில் கொண்டு கேட்கிறேன். தாங்களே அடியேனை கல்யாணம் என்னும் பந்த முடிச்சில் மாட்ட எண்ணலாமா? பற்றறுத்து பரமனை அடைய நினைக்கும் தங்களை வழிகாட்டியாய் அடியேன் கொள்ளக்கூடாதா? என் விருப்பம் உங்கள் விருப்பம் ஆகக்கூடாதா? இல்லை ராமானுஜா, இதில் என் விருப்பத்தை விட உன் அன்னையின் விருப்பம்தான் முக்கியம். ஒருவன் சந்நியாசத்தை பெற வேண்டும் என்றாலும் அன்னையின் அனுமதி இல்லாமல் அதை ஏற்க முடியாதே. உன் அன்னையின் அடிமனது ஆசை, கனவு எல்லாம் உன்னுடைய கல்யாணமாக இருக்கிறதே. நீ மற்றொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடியேன் தேர்ந்தெடுத்திருக்கும் வழி தனி ஒருவனான அடியேன் மட்டுமே உய்வதற்காக தேர்ந்தெடுத்த வழி. ஆனால் உன் வழி அதுவாக இருக்கக்கூடாது. காரணம், பல பேருக்கு இந்த சமுதாயத்தில் வழிகாட்ட பிறந்தவன் நீ. அதை உன் கடந்த கால பல செயல்களின் மூலம் அடியேன் அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். குடும்ப வாழ்க்கையை கைக்கொண்டு அதன் நெறி உணர்ந்து அதன் பின் உய்யும் வழியை நீ அனைவருக்கும் போதித்தால் எல்லோரும் உன்னை கொண்டாடி ஓர் ஒப்பற்ற மகானாக போற்றுவார்கள் என்பது அடியேனின் தாழ்வான எண்ணம். சுவாமி, அந்த அளவுக்கு கிரகஸ்தாசிரமத்திற்கு அடியேன் முக்கியத்துவம் கொடுத்துத்தான் ஆக வேண்டுமா என்று அடியேனின் மனது குழப்பமடைகிறது. அதை தாங்களே தீர்த்தருள வேண்டும். ராமானுஜா, பல பேருக்கு வழிகாட்டியாய் திகழப் போகிறவன், குடும்பச் சுமையிலிருந்து பலரையும் கைதூக்கி காப்பாற்றி உபகரிக்கப் போகிறவன் அனுபவசாலியாகவும் இருப்பது அவசியமல்லவா? அப்போதுதானே உன் கூற்று சபையேறும். மகாபாரத யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் அர்ஜுனன் எந்த மனநிலையில் இருந்தானோ அதே நிலையில்தான் இப்பொழுது நீயும் இருக்கிறாய் ராமானுஜா. அது என்ன சுவாமி? எதிரே நிற்கும் கௌரவர்களை பார்த்துவிட்டு, ஐயோ, என் சகோதரர்கள், பாட்டனார், குரு, பந்துக்கள் என அனைவரும் என் முன்னே நிற்கிறார்களே, போரில் அவர்களை கொன்றால் எனக்கு பாவம் வந்து விடுமே, அவப்பெயர் ஏற்பட்டு விடுமே என்று பயந்தான் அர்ஜுனன். ஆனால் பகவானோ பந்த பாசத்திற்கு பயந்து நீ போர் தொடுக்க தவறினால் வரும் காலம் நாட்டை காப்பாற்ற தவறவிட்ட ஒரு கோழை என்று உன்னை தூற்றும். அநீதி தலையெடுக்கும் போது அதற்கு எதிராக குரல் கொடுத்து மக்களுக்காக போரிட வேண்டியது நாட்டை ஆளும் ஒரு அரசனின் கடமை. தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே என்பது போல் வருங்கால சமுதாயமும் உன்னையே பின்பற்றி தன் கடமையிலிருந்து வழிதவறும் அல்லவா? எனவே துணிந்து போரிடு அர்ஜுனா என்று பகவான் அவனுக்கு உத்வேகம் கொடுக்க, பகவானின் உபதேசத்தால் தெளிவு பெற்ற அர்ஜுனன் அம்பை தொடுத்து வில்லுக்கு ஒரு விஜயன் என்று பெயரெடுத்தான். அநீதியை அழித்தான், பகவானையும் திருப்தி செய்தானே. எனவே குடும்ப வாழ்க்கையில் ஆழ்பட்டு விடுவோமோ என்ற உன் அச்சம் அவசியமற்றது. கிரகஸ்தாசிரமத்தை நீ ஒதுக்கினால் நாளை உன்னை பின்பற்றுவோரும் பிரம்மச்சரியமும் சந்நியாசமும் மட்டுமே உயர்ந்தது, கிரகஸ்தாசிரமம் தாழ்ந்தது என்று நினைத்து விடுவார்கள். யார் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்லவே. பகவானை தியானிப்பதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் எந்த அளவிற்கு அவர்கள் ஆழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதானே முக்கியம். சந்நியாசத்தை ஏற்று காட்டில் வாழ்ந்தாலும் கிரகஸ்தாசிரமத்தை மேற்கொண்டு நாட்டில் வாழ்ந்தாலும் சதா அந்த பகவானின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதானே மனிதனாய் பிறந்த அனைவரின் தலையாய கடமை. ஒருவேளை குடும்ப வாழ்க்கையிலிருந்து பக்தி செய்பவர்களுக்கும் நீ ஒரு உதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாரோ என்னவோ. உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை ராமானுஜா, அது பகவானின் கையில் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவராக வாழ்ந்து அதை மற்றவருக்கு முன்னால் போதிக்க முடியும். இல்லையேல்
பகவான் என் மூலம் உனக்கு இப்படி ஒரு போதனையை கொடுப்பாரா? குடும்பத்தின் மூத்தவனான நீ உன் தாயாரின் ஆணையை ஏற்பதுதான் முறை. பலகாலம் தவமிருந்து பெற்ற உன் தாயின் அன்பிற்கும் பாசத்திற்கும் அவர் விருப்பத்தை பூர்த்தி செய்து அவரை திருப்திப்படுத்துவதுதான் உன் தலையாய கடமை. ஏன், அதுதான் அடியேனுடைய ஆக்ஞையும் கூட. அதற்கு பின்னர் காலம் எதை உனக்கு முன்னிறுத்துகிறதோ அதை அவ்வேளையில் சுவீகரித்துக் கொள்ளலாம். இதுதான் அடியேனின் தாழ்மையான கருத்து. எனவே இப்பொழுது நீ கைகொள்ள வேண்டிய தர்மம் கிரகஸ்தாசிரமம். இதை ஓர் ஆசானின் நிலையிலிருந்து அடியேன் உனக்கு சொன்னதாகவும் நீ எடுத்துக்கொள்ளலாம். அடியேனின் அனைத்து கூற்றிற்கும் அர்த்தத்தை உணர்ந்தவன் நீ. தாமதிக்காமல் விரைவாய் ஒரு முடிவெடு. காந்திமதி, என்ன ஆயிற்று? காந்திமதி, சுவாமி, சுவாமி சீக்கிரம் இங்கே வாருங்கள். என்னம்மா ஆயிற்று? ஐயோ மன்னி, எதற்கு இப்போது அவர்களை அழைத்தீர்கள்? எனக்கு ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லையா? நன்றாக இருக்கிறது காந்திமதி நீ பேசுவது. ஒன்றுமில்லாமல் தான் குடம் உன் கை தவறி கிணற்றில் விழுந்ததா? என்ன வகுலா, என்னவாயிற்று? அதை ஏன் கேட்கிறீர்கள்? காந்திமதி மயங்கி கீழே விழ இருந்தாள். நல்ல வேளை நான் பார்த்தேன், தாங்கி பிடித்துக் கொண்டு விட்டேன். இல்லை என்றால் கீழே விழுந்து பெரிதாக காயம்பட்டிருக்கும். என்ன காந்திமதி இது? எதற்காக இந்த வேலையெல்லாம் நீ செய்கிறாய்? எங்கள் எல்லோரையும் துக்கப்பட வைக்க வேண்டுமென்றே இதையெல்லாம் செய்கிறாயோ? வகுலா, நீ போய் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வா. சரி சுவாமி. அம்மாடி, இது என்ன வீண் பிடிவாதம்? நீ இப்படி அமுது செய்யாமல் இருப்பது எங்கள் எல்லோரையும் எப்படி வருத்துகிறது தெரியுமா? வேண்டாம் காந்திமதி, தயவு செய்து இந்த உண்ணாவிரத்தை இன்றோடு நிறுத்திக்கொள். நாங்கள் எல்லோரும் மீண்டும் ராமானுஜரிடம் பேசி எப்பாடுபட்டாவது அவனை திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள வைக்கிறோம். இல்லை அண்ணா, அது உங்களால் முடியாது. முயற்சி செய்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. நிறைய அவகாசம் கொடுத்தாயிற்று. இந்த ஒரு வழி மட்டும்தான் அவனை மாற்ற வல்லது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதுவும் கூட தவறு என்று இப்போது புரிந்து கொண்டு விட்டேன். புரிந்து கொண்டு விட்டா என்னும் போது உன் பிடிவாதத்தை கைவிட்டு விடலாமே காந்திமதி. இந்தா தீர்த்த மருந்து. வேண்டாம் மன்னி. பாருங்கள் மாப்பிள்ளை, குரேசனின் தாய் எப்படி தன் மகனை தவிக்க விட்டு போய்விட்டாள் என்று நினைத்து இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாளோ, அதே நிலைமையில் ராமானுஜன் விட்டு போக இவள் முடிவு செய்து விட்டாளா? இனி என்னால் ஆவது ஒன்றுமில்லை சுவாமி. நான் மனைவியின் அபிலாஷையை பூர்த்தி செய்ய மகனோடு மன்றாடுவேனா, அல்லது மகனின் மனோரதம் பூர்த்தியாக மனைவியோடு மன்றாடுவேனா? நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் சுவாமி. காந்திமதி, உன் அண்ணாவும் அகத்துக்காரரும் சொல்லியே கேட்காத நீ என் பேச்சை கேட்கப் போவதில்லைதான். ஆனாலும் மன்னி என்பவள் தாயின் ஸ்தானம். அந்த ஸ்தானத்திலிருந்து சொல்கிறேன், தயவு செய்து இந்த பிடிவாதத்தை விட்டுவிட்டு அமுது செய்யவா. வேண்டாம் மன்னி. நீங்கள் என் தாயின் ஸ்தானம் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் இதை போன்று என் ஸ்தானத்தை ராமானுஜன் ஏன் உணர்ந்து கொள்ள மாட்டேன் என்கிறான்? தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயாதோ? உன்னை போன்று 2 மடங்கு பிடிவாதம் அவனுக்கு இருப்பதில் வியப்பில்லையே. நன்றாக யோசித்துப் பார் காந்திமதி. உனக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் அந்த நிலைமையை சீர் செய்யவே முடியாது. ராமானுஜன் தன் விருப்பப்படியே அவன் இலக்கை நோக்கி போக ஆரம்பித்து விடுவான். அது மட்டுமல்ல, உனக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. கமலை என்று ஒரு பெண் உனக்கு இருக்கிறாள். அவளை பற்றி நினைத்து பார்த்தாயா? அவளை ஒரு நல்ல இடத்தில் கைப்பிடித்து கொடுக்க வேண்டியது ஒரு தாயாக உன் கடமை அல்லவா? திருமணத்திற்கு முன்னும் அதற்கு பின்னும் ஒரு பெண்ணிற்கு மிகவும் தேவைப்படுவது அவள் தாயின் அரவணைப்புதான். அதை நீ கமலைக்கு கொடுக்க போவதில்லையா? சொல் காந்திமதி. கமலையை பற்றியது அடுத்த கவலை மன்னி. ஆனால் கண்முன்னே நிற்கும் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? என் ஆதங்கத்தில் நியாயமில்லை என்று
யாராலும் சொல்ல முடியாது. அதனாலேயே என் நிலையை நான் நிச்சயம் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. ஒன்று, ராமானுஜனின் திருமணம் நிகழ வேண்டும், அல்லது நான் உயிருடன். அம்மா, தயவு செய்து தவறாக எதையும் சொல்லிவிடாதீர்கள். நீ தவறாக நடக்கும்போது நான் தவறாக பேசுவதை தவிர வேறு வழி இல்லை ராமானுஜா. வழி இருக்கிறதம்மா. என்ன வழி ராமானுஜா? அடியேன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பதுதான் ஒரே வழி. நீ என்ன சொல்கிறாய் ராமானுஜா? அடியேன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன். ராமானுஜா. ஆமாம் அம்மா, ஒரு தாயின் ஆதங்கத்தை புரிந்து கொள்ளாமல் அவள் பிரிவுக்கு அவனே காரணமாக இருப்பது மிகவும் துர்பாக்கியமான நிலைமை. அந்த நிலைமைக்கு தங்களையும் அடியேன் ஆளாக்க மாட்டேன், அடியேனும் ஆளாக மாட்டேன். ராமானுஜா, எப்பேற்பட்ட மகிழ்ச்சியான விஷயம் இது! என் வயிற்றில் பாலை வார்த்து விட்டாய் ராமானுஜா. இந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் திரும்ப கொண்டு வந்து விட்டாய். முழு மனதோடு தான் இதை சொல்கிறாயா ராமானுஜா? முழு மனதோடுதான் சொல்கிறேன். நம் குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு குணவதியை தாங்களே தேர்ந்தெடுங்கள். இவள்தான் என் மாற்றுப் பெண் என்று கொண்டு வந்து நிறுத்துங்கள். கிஞ்சித்தும் ஆட்சேபனையின்றி அவளை என் சகதர்மிணியாக ஏற்றுக்கொள்கிறேன். பிறகு என்ன காந்திமதி? இதற்கு மேலும் வேறெதையும் நீ எதிர்பார்க்கிறாயா? இல்லை, இல்லவே இல்லை. இது போதும் எனக்கு. மனதில் இருந்த கனம் சூரியனை கண்ட பனி போல் நொடி பொழுதில் விலகி போய்விட்டது. ஆனால் மன்னி. என்ன காந்திமதி? பசிதான் வயிற்றை கிள்ளத் தொடங்கிவிட்டது. அடி பைத்தியமே, நான் பயந்தே போய்விட்டேன். வா, நான் பரிமாறுகிறேன், உடனே அமுது செய். வா. அப்பாடா மாப்பிள்ளை, இப்போதுதான் என் மனமும் லேசானது. காந்திமதி அமுது செய்ய மாட்டேன் என்கிறாள் என்று நீங்கள் சொன்னபோது நான் எப்படி அதிர்ந்து போய்விட்டேன் தெரியுமா? அதனாலேயே ஒரு நல்ல முடிவு தெரியும் வரை நான் திருமலைக்கு புறப்படாமலே இங்கேயே இருந்தேன். இனி நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றே நான் புறப்படுகிறேன். ராமானுஜனுக்கு திருமலையில் இருக்கும் என் நண்பனின் பெண்ணையே பார்த்து விடலாம் அல்லவா? அவசரம் வேண்டாம் சுவாமி. காந்திமதி வரப்போகும் மருமகள் பற்றி என்னென்ன எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கிறாளோ தெரியாது. 2-3 நாட்கள் போகட்டும். அவளிடம் பேசிவிட்டு அவளின் அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டு தங்களுக்கு தகவல் அனுப்புகிறேன். அதற்கு பிறகே நாம் எதையும் செய்யத் தொடங்க முடியும். அதுவும் சரிதான். ஆக்க பொறுத்திருந்த நமக்கு ஆரம் பொறுப்பது கடினம் இல்லையே. சரி, நான் சென்று பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறேன். சரி. ஆதிகேசவா, சுவாமி. சொல் காந்திமதி. நாளை நம் அகத்தில் துளசி பூஜை வைத்திருக்கிறேன். நாளை புதன்கிழமை ஆயிற்றே, பரவாயில்லை அல்லவா? பரவாயில்லை. கிழமை எதுவா இருந்தால் என்ன, நாம் செய்யும் காரியத்தில் ஸ்ரத்தை தான் முக்கியம். சரி, நான் கோவிலுக்கு போய்விட்டு வருகிறேன். சுவாமி, தாங்கள் கோவிலுக்கு போய்விட்டு வரும்போது ஒரு கூடை திருத்துழா கொண்டு வர ஏற்பாடு செய்யுங்கள். சரி. சுவாமி, வியாழக்கிழமை விஷ்ணு புராணம் பாராயணத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டீர்கள் அல்லவா? ஆயிற்று. நீ சொன்ன பரனூர் பிரகஸ்பதிகளையும் மாம்பாக்கம் பிரகஸ்பதிகளையுமே ஏற்பாடு செய்தாயிற்று. சந்தோஷம்தானே? நேரத்திற்கு வந்து விடுவார்கள் அல்லவா? வந்து விடுவார்கள், கவலைப்படாதே. வெள்ளிக்கிழமை ஆதிகேசவனுக்கு கல்யாண உற்சவத்திற்கும் சொல்லி வைத்து விட்டீர்கள் அல்லவா? அதற்கும் எல்லா ஏற்பாடுகளும் செய்தாயிற்று. அப்பாடா,
இப்போதுதான் அகத்திற்கே ஒரு கலை வந்திருக்கிறது. அகமே பரபரவென்று இருக்கிறது. அதை நீ சொல்கிறாயா? களை இழந்திருந்ததே உன்னால் தானே. உன்னிடம் இவ்வளவு பிடிவாதம் இருக்கும் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கடைசியில் நினைத்ததை சாதித்து விட்டாய். அப்படியெல்லாம் நான் நினைக்கவில்லை. என் பிள்ளை திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டான் என்கிற சந்தோஷம்தான் என் மனதில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி இதை ஒன்றும் பெரிய சாதனையாக நான் நினைக்கவில்லை. எப்படியோ மீண்டும் இந்த அகத்திற்கு மகிழ்ச்சி திரும்ப வந்திருக்கிறது. ஆனாலும் கூட அதற்காக நீ இப்படி இன்று ஒரு பூஜை, நாளை மற்றொன்று என்று மெனக்கெட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். பகவானே நன்றி என்று அவன் திருப்பாதங்களில் ஒரு சிறிய புஷ்பத்தை சமர்ப்பித்தாலே போதும். தாங்கள் நன்றியை அமைதியாக அடக்கமாக சொல்கிறீர்கள். நான் ஆரவாரமாக சற்றே ஆடம்பரமாக சொல்ல நினைக்கிறேன். இதையும் பகவான் ஏற்றுக்கொள்வார் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? நிச்சயம் ஏற்றுக்கொள்வார். அக்கா, நமஸ்காரம். நமஸ்காரம். வாருங்கள் பட்டரே. என்னடி இது, இப்படி திடுதிப்பென்று வந்து ஆச்சரியப்படுத்துகிறாய்? இவள் அண்ணாவும் மண்ணியும் மதுரமங்கலத்தில் எங்கள் அகத்தில் இருந்து கிளம்பின போதே நானும் இவர்களோடு அக்காகத்திற்கு போகிறேன் என்று குதித்தால் நான் தான் இழுத்து பிடித்து அடக்கி வைத்திருந்தேன். அண்ணாவோடும் மண்ணியோடும் வந்திருந்தால் என்று வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அகமே திமிலோகப்பட்டு இருக்கும். அதனால் என்ன? சொந்தங்களும் பந்தங்களும் ஒன்றாக இருப்பது மகிழ்ச்சிதானே? அதுவும் காந்திமதி அகத்தில் பல பூஜைகளை ஏற்பாடு செய்திருக்கும் இவ்வேளையில் பெரிய பிராட்டி இங்கு வந்திருப்பது காந்திமதிக்கு மிகவும் ஒத்தாசையாக இருக்கும். அப்படியா அக்கா? ஆமாமடி. நாளை துளசி பூஜை, அடுத்த நாள் அகத்தில் விஷ்ணு புராணம் பாராயணம், அதற்கு அடுத்த நாள் கோவிலில் பெருமாளுக்கு கல்யாண உற்சவம். என்னக்கா திடீரென்று விசேஷம்? விசேஷம்தான், பெரிய விசேஷம். பூமி தேவிக்கு வளைகாப்பு செய்ய போகிறாயா? அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதடி. இது அதையெல்லாம் விட பெரிய விசேஷம். அதையெல்லாம் விட பெரியதா? என்னக்கா அது? ராமானுஜன் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டான். என்னக்கா சொல்கிறாய்? என்னால் நம்பவே முடியவில்லையே. ராமானுஜன் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டு விட்டானா? உண்மையாகவா சொல்கிறாய்? பிறகு விளையாட்டிற்கு கூட சொல்வேனா என்ன? உண்மையாகத்தான் சொல்கிறேன். அதற்காகத்தான் இவ்வளவு பூஜைகளும். எனக்கு தான் இரட்டிப்பு சந்தோஷம். அது என்னடி உனக்கு இரட்டிப்பு சந்தோஷம்? ராமானுஜன் திருமணம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல எனக்கு தான் வயிற்றில் புளியை கரைத்துக் கொண்டிருந்தது. என்னடி சொல்கிறாய்? ஆமாம் அக்கா. கோவிந்தன் ராமானுஜனின் அடிகளை சற்று கூட பிறழாமல் பின்பற்றுபவன். ராமானுஜன் திருமணம் வேண்டாம் என்று சொன்னால் கோவிந்தன் மட்டும் அதற்கு எதிர்மாறாக நடப்பானா என்ன? இப்போதுதான் எனக்கு குளிர் விட்டது. எப்போது ராமானுஜன் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டானோ, தம்பி ஆண்டாரும் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்ல மாட்டான். நீ சரியாகத்தான் யோசித்திருக்கிறாய் பெரிய பிராட்டி. இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது என்று நான் கூட இதுவரை யோசித்ததில்லை. ஏன தம்பி, ராமானுஜனுக்கு என்று ஏதாவது பெண்ணை மனதில் வைத்திருக்கிறீர்களா? நானா? இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் யாரும் மனதில் இல்லை. உன் அக்காதான் இந்த கல்யாணத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தாள். அவளுக்கு அப்படி யாராவது மனதில் இருக்கக்கூடும். முன்பு திருமலை நம்பி சுவாமிகள் திருமலையிலேயே அவர் நண்பரின் பெண் ஒருத்தி இருப்பதாக சொன்னாரே, அந்த பெண்ணையை பார்த்து விடுவோமா? இல்லை இல்லை, இதில் நான் தலையிடுவதாகவே இல்லை. காந்திமதி என்ன விருப்பப்படுகிறாளோ அதுதான் நடக்கும். என்னக்கா, நீ ராமானுஜனுக்காக யாராவது பெண்ணை மனதில் வைத்திருக்கிறாயா? நிச்சயம் வைத்திருக்கிறேன். யாரக்கா? எனக்கு தெரிந்த பெண்ணா? உனக்கு என்ன, இங்கே எல்லோருக்கும் தெரிந்த பெண்தான். யாரக்கா அது? தஞ்சமாம்பாள். ஓ, அந்த அதிரச பிரியை தஞ்சமாம்பாளா? அவளேதான். ஒரு அதிரசம் கூட தரமாட்டாளே. தெரியாத ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு அவளை பற்றிய விவரங்களை எல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டு நம் மகத்திற்கு வந்ததும் நம் சம்பிரதாயம் பழக்க வழக்கங்கள் இதிலெல்லாம் பொருந்துவாளா என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பதை விட, நமக்கு தெரிந்த பெண், அதுவும் இன்று நேற்று அல்ல, 10-12 வருடங்களாக தெரிந்த தஞ்சமாம்பாள் தேவலை அல்லவா?
நம் ஆச்சாரத்திலும் சம்பிரதாயங்களிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவள். பெரியவர்களுக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவள். அது மட்டுமல்ல, நீ துணி துவைத்தால் அடுத்த நொடியில் அதை உலர்த்தி விடுவாள். குடத்தை எடுத்தால் திரும்பி பார்ப்பதற்குள் அதை நிரப்பி வைப்பாள். இப்படி கூட மாட பல வேளைகளில் ஒத்தாசையாக இருப்பாள். தாங்கள் வேடிக்கையாக சொன்னாலும் உண்மை அதுதானே. எள் என்பதற்குள் எண்ணெயாக நிற்பவள்தான் என் தஞ்சமாம்பாள். உன் தஞ்சமாம்பாள். சரி, உன் விருப்பப்படி அவளையே ராமானுஜனுக்கு பார்த்து விடுவோம். ஆமாம், சீக்கிரம் ஒரு நல்ல நாள் பாருங்கள். நாம் அவர்கள் அகத்திற்கு போய்விட்டு வந்து விடலாம். பார்க்கிறேன். அக்கா, அப்படியே ராமானுஜனின் கல்யாணம் முடிந்த கையோடு கோவிந்தனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்து விட வேண்டும். அதுதானே? நல்ல பெண்ணடி நீ. இன்னும் அடியே என்பதற்கு புருஷனை காணும், அதற்குள் பிள்ளையின் பெயர் பட்டாபி என்கிறாயா? எல்லாம் காலாகாலத்தில் நல்லபடியாக நடக்கும். நீ கவலைப்படாமல் உள்ளே வா. வாருங்கள் பட்டரே, போகலாம். காந்திமதி. மாமி, என்னடி வெகு நேரமாகவே இங்குதான் உட்கார்ந்திருக்கிறாயா? அதானே, கோமல் ஒளி சன்னதியில் பார்த்தேன். அவள் அப்போதே நீ சேவித்து விட்டு போய்விட்டாய் என்று சொன்னாள். நீ என்னவென்றால் இங்கு உட்கார்ந்திருக்கிறாயே? ஆமாம் பாட்டி, வெகு நேரமாக நான் இங்குதான் அமர்ந்திருக்கிறேன். நீ இங்கு இருந்ததற்கு பதிலாக உள்ளே சன்னதியில் இருந்திருந்தால் தாயாரின் திருமஞ்சனத்தை நன்கு சேவித்திருக்கலாம். ராமானுஜன் கல்யாணத்திற்கு சம்மதித்து விட்டான். இது எங்கள் அகத்திற்கு எவ்வளவு பெரிய விசேஷம். நிச்சயம் காந்திமதி. அடடே, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்று சொன்ன மாதிரி சாதிச்சிட்டிய காந்திமதி. சரி காந்திமதி, யாருக்காக காத்திருக்கிறாய் நீ? வேறு யாருக்காக காத்திருக்க போகிறேன்? எல்லாம் தஞ்சமாம்பாளுக்காகத்தான். காந்திமதி, தஞ்சமாம்பாள் கோவிலுக்கு கூட எப்போதாவது தான் வருகிறாள். இன்றும் அவளை நாங்கள் எங்கேயுமே பார்க்கவில்லையே. ஒருவேளை நாளை வருவாளாக்கும். நான் நாளையும் கோவிலுக்கு வருவேன். அவள் வந்தால் உன்னை ஆற்றங்கரையில் வந்து சந்திக்க சொல்கிறேன் காந்திமதி. வா, அகத்திற்கு போகலாம். இல்லை மாமி, அவளை நான் அவசியம் பார்த்தே ஆக வேண்டும். பிள்ளையாண்டான் ஒரு வழியாக கல்யாணத்திற்கு ஒத்துக்கொண்ட பிறகு எதையும் தள்ளி போடுவது அவ்வளவு உச்சிதமில்லை. அது சரிடி, உன் பிள்ளையாண்டான் கல்யாணத்திற்கு சம்மதித்ததற்கும் தஞ்சமாம்பாள் வருவதற்கும் என்ன சம்பந்தம்? ஏனடி அமுதா, சம்பந்தம் என்னவென்று புதிதாக கேட்கிறாயே? ராமானுஜனுக்கு கல்யாணம் என்றால் சம்பந்தம் தஞ்சமாம்பாளுடன் தானே? அதுதானே காந்திமதியின் ஆழ்மனதில் இருக்கக்கூடிய நெடுநாளைய விருப்பம். என்னடி காந்திமதி, நான் சொல்வது சரிதானே? சரிதான் பாட்டி. அதனால்தான் தஞ்சமாம்பாளை சந்தித்து வெளிப்படையாகவே என் விருப்பத்தை தெரிவித்து அவளின் அப்பா அம்மா ஊரில் தான் இருப்பார்களா என்று தெரிந்து கொண்டு அவள் அகத்திற்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். இவ்வளவுதானே? அதற்கு ஏன் இங்கு காத்திருக்க வேண்டும்? நேராகவே அவள் அகத்திற்கு போய் முறையாகவே பேசிவிடலாமே. ஏன் தேவையில்லாமல் கல்யாண பேச்சை இங்கு வைத்து பேச வேண்டும்? அதுவும் தஞ்சமாம்பாளிடம். இல்லை மாமி, கல்யாணம் என்பது நெடுங்கால பந்தத்தை உருவாக்குகின்ற நிகழ்வு. அதை பெண்ணின் விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடாது என்பது என்னுடைய ஆழமான கருத்து. அதனால்தான் தஞ்சமாம்பாளுக்காக காத்திருக்கிறேன். காந்திமதி, ராமானுஜனின் குணம் உனக்கும் வந்துவிட்டது. என்ன மாமி சொல்கிறீர்கள்? ஆமாம், ராமானுஜன் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறான் என்றால், நீ பெண்களின் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறாய். உங்கள் இருவரின் சிந்தனையும் மிகவும் உயர்ந்ததே. ஆனால் நீ இதை தஞ்சமாம்பாளிடம் கேட்க வேண்டும் என்பதே இல்லை. காரணம், அவளுக்கு நீ என்றால் உயிர். சிறு வயதிலிருந்தே உன்னை சுற்றி சுற்றி வந்தவள். இனி வாழ்நாள் முழுவதும் என் அகத்திலேயே எனக்கு மாற்று பெண்ணாக இரு என்று சொன்னால் அவள் வேண்டாம் என்றா சொல்லுவாள்? அதுவும் இல்லாமல் ராமானுஜனை போன்று ஒரு கணவனை பெறுவதற்கு தஞ்சமாம்பாள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சரியாக சொன்னாய் அமுதா. காந்திமதி, நீ எதை பற்றி நினைக்காமல் அவள் அகத்திற்கு சென்று முறைப்படி பெண் கேட்டு வா. நீங்கள் சொல்வதும் சரிதான் பாட்டி.
இருப்பினும் நாள் கிழமை எல்லாம் பார்த்த பின்புதான் அவர்கள் அகத்திற்கு செல்ல வேண்டும். காந்திமதி, இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் மிகவும் தள்ளி போடாதே. நாள் கிழமையெல்லாம் கூடியிருப்பதாகவே நினைத்துக்கொள். சீக்கிரமாகவே அவர்கள் அகத்திற்கு சென்று சம்பந்தத்தை பேசி முடித்துவிடு. சரி மாமி. இந்தா. என்ன மாமி இது? தாயாருக்கு உள்ளே திருமஞ்சனம் நடந்ததென்று சொன்னேனே, அந்த மஞ்சள் காப்பு பிரசாதம் தான் இது. ராமானுஜனுக்கும் தஞ்சமாம்பாளுக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்ற உன்னுடைய ஆசை நிறைவேறும் முகமாக நீ இந்த மஞ்சளை வைத்துக்கொள். உன் வருங்கால மாற்றுப்பெண் வந்தால் அவளுக்கும் வைத்துவிடு. இந்தா, வாங்கிக்கொள். வாருங்கள் மாமி.